இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், ஆறுகளை நாங்கள் கடக்கும் போதும், மலைகளை தாண்டி நடக்கும் போதும், இன்னட்டும் எங்களை இமை போல் காத்தது சுவிசேஷம் சொல்வதற்கு. இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இயேசுவே புகலிடம், நம் இயேசுவே புகலிடம். இன்றைக்கும் கூட நான் உங்களோடு தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமம் 32 அதில் உள்ள 2வது வசனம். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். என் அன்பு தேவஜனமே, இந்த வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கும் 2 முக்கியமான வார்த்தைகள். ஒன்று என் உபதேசம், இன்னொன்று என் வசனம். நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வசனத்தின்படி உபதேசம் என்பது போதிக்கிற காரியம் அல்லது நான் என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிற காரியம். ஆனால் அந்த உபதேசம் பொழியும், அது இறங்காது. அதே நேரத்தில் இந்த வசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் ஒரு பனித்துளிக்கு மேலே, ஒரு புல்லுக்கு மேலே ஒரு பனித்துளி எப்படி இறங்குகிறதோ அது போல கர்த்தருடைய வசனம் இறங்கும். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுது? நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு உபதேசம் ஒரு இளம் பயிருக்கு மேலே ஒரு மழை எப்படி ஒரு கவனிங்க, ஒரு இளம் பயிரின் மேலே மழை பொழியும். மழை பெய்துட்டுன்னா புரியுதா உங்களுக்கு? மழை வேகமாக பெய்துட்டுன்னா இளம் பயிர் என்ன போயிடும்? காணாமல் போயிடும், இல்லைன்னா அழுகி போயிடும், அது மொத்தமாக செதஞ்சு போயிடும். இங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது அவருடைய உபதேசம் ஒரு இளம் பயிரின் மேலே ஒரு மழை பொழிவது போல என்ன செய்தான்? பொழிகிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளால அவருடைய உபதேசத்தை பொழிய விரும்புகிறார். ஆமீன் சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய வசனம், அவருடைய வசனம் புல்லுக்கு மேலே ஒரு பனித்துளி இறங்குவது போல இறங்கும். ஒரு காலையில் பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன புல்லுக்கு மேலே அந்த பனித்துளி அப்படியே நிற்கும், முத்து முத்து முத்தா நிற்கும். அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது இறங்கும். அந்த அந்த இறங்கக்கூடிய, நல்லா கவனிங்க, அந்த இறங்குறதுனால நடக்கிற பிரயோஜனம் என்ன தெரியுமா? அந்த புல் முளைக்கும். ஆமீன் சொல்லுங்க. அப்போ இன்றைக்கு இந்த இடத்துல கூடி வந்திருக்கக்கூடிய உங்களுக்குள்ளால வசனம் இறங்கினால் அந்த வசனம் முளைக்கும். ஆமென். இங்கே 10வது வசனத்தை படிங்க, அதே அதிகாரத்துல. பாழான நிலங்களிலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் தேவன் அவனை கண்டுபிடித்தார். மோசேயை தேவன் கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ, எங்கேயோ கடந்த எங்கேயோ இருந்த நம்மளை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவர் முதல்ல நம்மளை கண்டுபிடித்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஏமா, உங்களை ஆண்டவர் கண்டுபிடிச்சார். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேட்ரிமோனியல் எப்படி? மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணு பார்க்கறது. எப்படி மாப்பிள்ளை பார்க்கறதும் பொண்ணு பார்க்கறதும் என்ன செய்கிறாங்க? கண்டுபிடிக்கிறாங்க. என் மகளுக்கு ஏற்ற ஒரு துணை வேணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? தேடி கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம என்னத்தை தான் தேடினாலும், நம்ம எவ்வளோதான் பணம் கட்டி அந்த மேட்ரிமோனியலில் போய் மாடலாக பார்த்தாலும், நீங்கள் பணத்தை கட்டுங்க, உங்களுக்கு ஒரு கார்டு தாரோம், அந்த கார்டை வச்சு கம்ப்யூட்டருக்குள்ளே போய் பாருங்கள். கம்ப்யூட்டரில் போனீங்கன்னா அங்கே நீங்கள் ஜாதி வாரியா, ஊர் வாரியா, நீங்கள் வரதட்சணை எவ்வளோ கிடைக்கும் எல்லாம் அங்கே என்ன செய்யலாம் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி?
1000 ரூபாய் கட்டுங்க, 3000 ரூபாய் கட்டுங்க, கட்டியாச்சு. உடனே ஒரு கார்டு வரும். அந்த கார்டில் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பர் இப்போ சிலர் யோசிக்கிறாங்க, கர்த்தாவே 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்றும் இல்லையே, 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒன்றும் இல்லையே, 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இது நினச்சி கூட பார்க்கலையே, என்ன வாய்ப்பெல்லாம் இப்போ கொடுக்குறோம். அன்னைக்கு அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருந்ததுன்னா என் கரகம் இங்கே வந்து நிற்குமா? அல்லேலூயா. இன்னைக்கு என்ன வாய்ப்பு? கார்டை வச்சு உள்ளே போய் யார் செலக்ட் பண்ணுறா? அம்மா அப்பா இல்லை, பிள்ளை உட்காந்து பார்க்குது. யாரை பார்க்குது? கண்டுபிடிக்குது. அவருக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை கண்டுபிடிச்சி அங்கே உட்காந்து புறாவே என்ன செய்வாங்க? ஃபோன் பண்ணி பேசிட்டு புற சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருவாங்க. அல்லேலூயா. ஏம்மா, நம்மளுக்கு அன்னைக்கு ஒன்றும் காட்டாமல் இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் இந்த வண்டி போகுது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆவா, நமக்கு அன்னைக்கு கையில் ஒரு காடை தந்து எல்லாரும் பேசுங்கன்னா அன்னைக்கே நம்ம கதை முடிஞ்சிருக்கோம். எப்படி? ஒருத்தருக்கும் வேண்டாத முத்தின கத்தரிக்காய் கூட்டத்தில் நீங்களும் நானும் இருந்திருப்போம். எல்லா மனுஷனால. நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து சொல்லணும், அன்னைக்கு மட்டும் இவளுக்கு கையில் இப்படி ஒரு காடை கொடுத்துருந்தா உங்களை எப்படிங்க செலக்ட் பண்ணுவாங்க? ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கையில இவங்க வரணுங்கிறது தேவன் முன்குறித்த காரியம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. என்ன காடு பாருங்க, எங்க போய் பாருங்க. மேரேஜ் பியூரோ. என்ன பியூரோ? அப்போ உங்க மேரேஜ் பியூரோக்குள்ள நிறைய இருக்கு. அதை நீங்க தேடி பிடிச்சு என்ன பண்ணணும்? கண்டுபிடிச்சு ஆள் எடுக்கணும். எல்லாம் சரிதாங்க. பரத்திலிருந்து அருளப்பட்டால் ஒளிய ஒண்ணுமே நடக்காது. அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. அவரு கண்டுபிடிச்சாராங்க. நான் என் வாழ்க்கைய அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன். நான் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போனது நல்ல சம்பாதிக்கணும், நல்ல வீடு கட்டணும், அப்பார்ட்மெண்ட் கட்டணும், வாடகைகளை ஏழைகளுக்கு கொடுக்கணும், வாடகையை மிஷினரி ஊழியத்துக்கு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இப்படிப்பட்ட சுத்திட்டு இருந்த நாட்கள்ல அவர் என்னை கண்டுபிடித்தார். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உபதேசம், வசன உபதேசம் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டுன்னா, இன்றைக்கும் என் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களை பார்த்து, ஜனங்களை பார்த்து எனக்கு ரொம்ப அழுவேன். சில நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், எலெக்ஷன் வந்தாலும் சரி, ஏதாவது ஒரு கூட்டம்னாலும் சரி, தீர்க்க தரிசனம்னா நம்ம அப்படி ஓடுகிறோம். இன்னும் வசனத்தை நமக்கு தெரியல. இந்த வசன உபதேசத்தில் நீங்கள் முழுமையாக வந்து பாருங்க. இது ஒரு பெரிய மகிமைங்க. ஐயா, நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா உங்கள் பெற்றோர்களுடைய அந்த கண்ணீர் எல்லாம் அப்படி உங்கள் மேலே அது இறங்கிரு. அது வசனமாக இறங்கி இருக்குது. வசன உபதேசத்தில் நீங்க நின்னீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய குடும்பங்களை செழிக்க செய்வார். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷம் 2024 நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நல்லா தெரிஞ்சிடுங்களா. உங்க மேல எனக்குள்ள பெரிய ஒரு வருத்தத்தை சொல்றேன். 1ஆம் தேதி ஆளுக முன்னி ஒரு பெரிய வாக்குத்தத்தை எடுத்துட்டு, கர்த்தர் எனக்கு வசனத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் வசனத்தை கொடுத்திருந்தாருன்னா அந்த வசனம் நடக்கணுமா வேண்டாமா? உங்களுக்கு அந்த வசனம் நிறைவேறணுமா வேண்டாமா? அதுதான் 3வது மாசத்துல நீ வசனத்தை மறந்துடுறீங்களே. இல்லையா சொல்லுங்க. ஏமா, 1ஆம் தேதி எனக்கு ஒரு வசனம் கிடைச்சி, அந்த வசனம் உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கணும். அப்ப எனக்கு இந்த வருஷத்துல அது நடக்கணும். எனக்கு தந்தது 365 நாளைக்கு தானே தந்தாரு. அப்ப அது நடக்கணும் இல்ல. எனக்கு தான் 3வது மாசம் அமினிஷியா வந்துருதே. ஆண்டவர் சொன்னது ஞாபகம் இருக்காது. ஆனா ஆண்டவர் தந்த வார்த்தை மட்டும் ஞாபகம் இருக்காது. 43 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கெட்ட வார்த்தை பேசுனது டைரியில் எழுதி வச்சிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்து வீட்டுக்கார என்ன இப்படி திட்டுனான்னு சொல்லிட்டு இன்னைக்கும் சொல்லி காட்டி பேசுறோம். ஆனால் என் ஆண்டவர் ஜனவரி மாசம் உங்க சபையில் உள்ள போதகரை கொண்டு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்தாரு, ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அது எங்க போச்சு? அல்லேலூயா. 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. கவனிங்க, இந்த வசனம் நீங்க 11 சேர்த்து படிச்சாதான் இது புரியும். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. நல்லா கவனிங்கம்மா. இந்த கழுகு எல்லாத்தையும் பண்ணி மேல கொண்டு போயிடும். ஆனா மேல கொண்டு போயிட்டு எங்க போடும்? சத்தமா சொல்லுங்க. கீழே போடும். எதுக்கு? கொல்றதுக்கா? தூக்கி போட்டுரும். ஆனா அதுக்கு தெரியும் இது என் பிள்ளை, இதுக்கு எல்லாம் தெரியும். ஆமென் சொல்லுங்க.
கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை அப்படிதான் வச்சிருக்கிறாருமா. நீங்க நினைக்கிறீங்க நீங்க படிச்ச படிப்பு உங்க பின்னணி ஒன்றும் கிடையாதுங்க. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கம்மா, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நீங்கள் நிறைய மெசேஜஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்களுக்குன்னு நிறைய மெசேஜஸ் டிவியில் வருது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சில் ஒரு நாளாவது உங்களை ரியலைஸ் பண்ணுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது 12வது வசனம், இந்த உபாகமம் 32 உள்ள 12வது வசனம், கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அது என்னம்மா அந்நிய தேவன்? உடனே பக்கத்து வீட்டில் அங்கே ஒன்று இருக்கு பார்த்துடுங்க, ஒரு மஞ்சள் கடந்து பார்த்துடுங்க, ஒரு சிவப்பு கடந்து பார்த்துடுங்க, ஒரு எலுமிச்சை பழத்தை உருட்டி, ஒன்றும் கிடையாதுங்க. அந்நிய தேவன். இதில் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றது, எல்லாரும் வீட்டுக்குள்ள கட்டு அடுக்கி வச்சிருக்கிறீங்க சில பணம், அந்நிய தெய்வம். ஏன் சத்தம் இல்லை? பிடிச்சிக்கிட்டு வச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும், ஆண்டவரே நீங்க மட்டும் என்னை நடத்தலைன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க. ஆமென். லூக்கா 20 அதில் உள்ள 20லேருந்து 26 வரைக்கும் அதில் ஒரு சம்பவத்தை நான் படித்தேன். 24வது வசனம், ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள். நல்லா கவனிங்க. இயேசு ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள். பாருங்க, பைசாவை தொடல. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி? பைசாவை தொடல, காட்டுங்கன்னு சொல்றாரு. அவரு காட்ட சொல்லுகிறாரே தவிர இங்க கொண்டாந்து வாங்கி வைக்கல. அதை பிடிச்சி உரிமை இங்க அப்படி இல்லை. சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்காரர் வரும் பொழுது கவரை கையில கொடு, அப்பதான் பவர் வரும். ஆமென். பைசா இருந்தா பவர், இல்லைன்னா டவர் விழுந்து கிடக்க வேண்டியதுதான். ஒரு மனுஷன் கிடையாது. அது அடிக்கடி நான் சொல்லேன், வீடுகள்ல எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா முதல் 10 நாள் நல்ல பாட்டு சத்தம், அழகான பாட்டு சத்தம். அடுத்த 10 நாட்கள் சோக பாட்டு, கடைசி 10 நாள் மயான அமைதி, ஒரு சத்தமும் இருக்காது. ஏன்? ஆனால் நல்ல திட்டமிட்டு ஒரு குடும்பத்தை அழகாக கட்டி எழுப்பக்கூடிய குணசாலியான நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள 1ஆம் தேதி என்ன சந்தோஷமோ அதே சந்தோஷத்தை 30ஆம் தேதியும் காட்டணும். அப்ப அதுக்கு வசன உபதேசம் தேவை. ஆமென் சொல்லுங்க. ஆமா, வசனத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதை நம்ம போதிச்சா அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அதுவே எனக்கு பாதிப்பா வந்து முடிஞ்சிருது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, வசனத்துல சொன்னதை நான் உங்களுக்கு போதிக்கலைன்னா ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார் இல்லையா? இப்ப நான் வந்து நேபாளில் போய் இந்த வசனத்துல சொல்லப்பட்ட தண்ணிக்குள்ள முக்கிதான் ஞானஸ்நானம் கொடுக்கணும் நான் பேசுறேன். நான் அதை கொடுக்குறேன். என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும், தண்ணிக்குள்ள இறங்கி கொடுப்பேன். நம்ம தான் அந்த தண்ணிக்குள்ள இறங்கவே முடியாது, அவ்வளவு குளிரா இருக்கும். ஆனாலும் உள்ள இறங்கி அவங்கள ஏன்னா நடத்திட்டோம் இல்லையா? அப்ப அந்த ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு பங்காளியா மாத்துறது எவ்வளவு பெரிய பாக்கியம். பார்த்துட்டு இருக்கிறதே பெரிய பாக்கியம்னா உள்ள இறங்கி அப்படி முக்கி தூக்கி விடுறது எவ்வளவு பெரிய பாக்கியம் நம்ம செய்வோம். ஆனா இங்க என்ன சொல்றாப்புல, டிவியில பார்த்துட்டு கால் பண்ணி நீங்க மூல ஞானத்தை பத்தி எல்லாம் பேசாதீங்க. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி? நீங்க மூல ஞானத்தை எல்லாம் அதெல்லாம் அது வேற வேற உபதேசங்கள். அஸ்திபார உபதேசம் ஒண்ணுதான். அந்த உபதேசம் இந்த ஒரு கைட்ல தான் இருக்கு. இதை படிச்சு மனம் திரும்புங்க. ஆமென் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 6:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. பணம் மட்டும்தான் தேவை என்று யாராவது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்பிருங்க. ஏன்னா வசன உபதேசம் இருந்தா மட்டும்தான், இந்த வசனத்துல நீங்க வாழ்ந்தா மட்டும்தான் இங்க கண்ணை மூடும் போது அங்கே கண்ணை திறக்க முடியும். ஆமென் சொல்லுங்கம்மா. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறது எதுக்கு? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறது எதுக்கு? பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு வாஞ்சிக்கணும், அந்த தேசத்தை சுதந்திரிக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்போ என்னுடைய ஓட்டத்தை தடுக்கிற அல்ல எனக்கு வாழ்க்கையில துளிர்க்க வேண்டிய சில காரியங்கள், இந்த வசன உபதேசம் இன்னும் எனக்குள்ள நிக்கல. அப்படி பனி போல இறங்க வேண்டிய வசனம் என் வாழ்க்கையில இறங்கல, ஆனா அது தடுத்து கிடக்குது. ஆனா எனக்கு புரியல அப்படின்னா ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு சொல்லியே நான் உங்களுக்கு காட்டணும். காரணம் என்னன்னு சொன்னா சகரியா 8 அதில் உள்ள 17வது வசனம். இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அது தேவன் வெறுக்கிற காரியம். 2 காரியம் தான். அதை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் பொய் ஆணையின் மேல் பிரியப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூடவே பிரசங்கி 7 அதில் உள்ள 21 படிங்க.
இது ரெண்டுக்கு தொடர்பு இருக்கு. பிரசங்கி 7வது அதிகாரத்தில் உள்ள 21வது வசனம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே, கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதா இருக்குமே. போதும், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்கம்மா. வசன உபதேசம் வந்துட்டுங்க. ஆனா வசன உபதேசத்தினால என்னுடைய வாழ்க்கை இன்னும் எழும்பல்ல. இந்த வசன உபதேசம் அந்த வசனம் உள்ள இறங்கல்ல. வசனம் இறங்கலைங்க. வசனம் இறங்குனாதான் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுத்தவர் அதை நிச்சயமா விளைய செய்வார். ஆனா விளைய செய்யறதுக்கு என் குடும்பத்தில் அந்த விளைச்சலை பார்க்க முடியல. நல்லா கவனிங்க, என் குடும்பத்தில் அந்த விளைச்சலை பார்க்க முடியல. என் குடும்பம் இன்னும் தரித்திரத்தில் தாங்க இருக்குது. வீட்டில் 4 பேரும் வேலை செய்கிறோம். ஒரு அம்மா சொல்றாங்க கால் பண்ணி, நானும் வேலைக்கு போறேன், என் புருஷனும் வேலைக்கு போறாரு. அப்போ நான் எல்லாம் சொல்லி முடிச்சோன்னு கேட்டேன், உங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது லேசாக மருந்து வெள்ளம் அடிப்பாரா அப்படின்னு கேட்டேன். இல்லை, என் புருஷன் தங்கமான புருஷன். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. இந்த டிவியை பார்த்துட்டு கூடியவங்க இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், நீங்கள் எனக்கிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்தீங்கன்னு சொன்னால் நான் முதல்ல போலீஸ்காரனாக இருப்பேன். ஆமென் சொல்லுங்கள். முதல்ல யாராக இருப்பேன்? கொஞ்சம் நேரம் போலீஸ்காரனாக தான் இருப்பேன். வேறு வழியே கிடையாது. ஏன் தெரியுமா? வாய் எடுத்தா போய் சொல்லுவீங்க. நீ வந்தது கவுன்சிலிங், அதில் எதுக்கு போய்? அந்த வசனம் என்ன சொல்லுதுமா? சகரியாவில் 8:7 என்ன சொல்லுது? ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும். எங்க பாருங்க, தீங்கு நினையாம இருக்கணும். எப்ப பார்த்தாலும் இருதயத்துக்குள்ள தீமையான எண்ணங்கள், எப்ப பார்த்தாலும் மற்றவர்களை குறித்த காரியங்கள். எல்லாம் கவனிச்சிடுங்கம்மா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களை குறித்து, உங்க கணவனை குறித்து, உங்க மனைவியை குறித்து யார் என்ன சொன்னாலும், எவன் என்ன சொன்னாலும் அதை என்ன செய்யாதீங்க, சொல்லுங்க, கேட்காதீங்க. ஊர்ல அவ்வளவு கதைகள் பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளவு கதைகள் பேசிட்டு இருப்பாங்க. அதுல குறிப்பாக ஒவ்வொரு மெசேஜ்லையும் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், யூடியூப்ல வரக்கூடிய காரியங்களை பார்க்காதீங்க. அதையும் தாண்டி பெரிய பாவம், நீ பார்த்தது எல்லாருக்கும் இருந்து என்ன செய்யாதீங்க, ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரேன்னு இருங்க, அவர் வசனத்தினால உங்களை நிரப்புவார். அந்த வசனம் உங்களுக்குள்ள அப்படியே இறங்கும். எப்படி ஒரு அந்த புல்லுக்கு மேல பனித்துளி இறங்கி வர்றது மாதிரி அந்த வசனம் இறங்கும். அந்த வசனம் இறங்கும் பொழுது உங்க பிள்ளைகள் எழும்புவார்கள். ரட்சிக்கப்படாத உங்க கணவன் இந்த வருஷத்துல நிச்சயமாக ரட்சிக்கப்படுவார். காரணம், அவர் துளிர்ப்பதற்காக என் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அவருடைய ரத்தம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஒரு ரட்சிப்பை கொண்டு வரும். அப்ப நீங்க ஜெபிக்கும் போது சொல்லணும், என் குடும்பத்துக்கு எப்ப பார்த்தாலும் ஆசீர்வாதம். ஜெபம் பண்றதுக்கு ஒரு ஜெப குறிப்பு கேட்டா, யாராவது 50 பேர் ஜெபிக்க வந்தா 4 பேர் தான் ரட்சிப்பு. என் குடும்பத்தில் நீ யாரும் ரட்சிக்கப்படல, மீதி எல்லாரும் என்னது, வீடு வேணும், அது வேணும். கவலையே படாதீங்க, கவலையே படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய போகிறார். 2வது, பொய் ஆணை. நல்லா கவனிச்சிருங்க, நல்லா கவனிச்சிருங்க. சும்மா யார் வந்தாலும் பொய் ஆணை போடாதீங்க, பொய் வாக்குறுதி கொடுக்காதீங்க. நீங்க நேர்ந்து கொண்டதை செய்யாம இருக்கிறத பார்க்க, நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதுனாலும் ஆமென் சொல்லுங்க. அப்படியே அடிச்சு விடுறீங்க, நான் அதை கொடுத்துருவேன், இதை கொடுத்துருவேன், என்னைய பார்த்தா எனக்கு தர்றேங்கிறீங்க. நான் போயிட்டு அடுத்த இருந்தா அடுத்து அவர்கிட்டையும் தர்றேங்கிறீங்க. கற்பனை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் என்ன செஞ்சிடுறீங்க, நான் அப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன். சில நேரத்தில் எனக்கிட்ட வந்து ஒருத்தவங்களை பற்றி பேசுறீங்க. வேண்டாம், வேண்டவே வேண்டாம். கொஞ்சம் வாழ்க்கை, சின்ன வாழ்க்கை, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அடுத்தது வரக்கூடிய எலெக்ஷன்ல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஏன்னா ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரும் தள்ளி விடுகிறவரும் அவர். ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல நீங்களும் நானும் இந்த வசனத்தை பலமா பிடிங்க. இந்த வசனம் எங்க இருக்குது? இந்த வசனத்துக்கு உங்களுக்கு யார் இந்த வசனத்தை போதிக்கிறார்கள்? அந்த வசனத்தினுடைய உபதேசம் திரும்ப சொல்றேன், உபதேசம் மாறும், உபதேசம் மாறும். 5 வயசுல எனக்கு உபதேசம் வேற, 15 வயசுல என்னுடைய உபதேசம் வேற, 25 வயசுல உபதேசம் வேற, 30 வயசுல ரட்சிக்கப்பட்டுட்டேன், வசனத்தின்படி நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், இப்ப என்னுடைய உபதேசம் வேற. அப்ப இந்த உபதேசம் பொழிகிறது, மாறுது, ஆனால் வசனம் மாறவே மாறாது. அன்னைக்கு 5 வயசுல படிச்சேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதம் 32:8 படிச்ச வசனம் இன்னைக்கு 50 வயசு பார்க்கிறேன். அந்த வசனம் அப்படியே எனக்குள்ள இறங்குது. அந்த இறங்குன வசனம் எங்க முளைக்குது? தலைமுறை பிள்ளைகள்கிட்ட வளருது. ஆமென் சொல்லுங்க. அப்படியே எழும்புங்க. வசன உபதேசத்துல ஆண்டவர் இன்னைக்கு என்ன நிலைப்படுத்தணும்னு விசுவாசிக்கிறவங்க ஒருத்தர் கூட இந்த இடத்துல இருந்து
வெறுமையாய் போகக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடுங்க, கைகளை எடுத்து இருதயத்தில் வைங்க. எல்லாரும் தயவு செய்து 3 நிமிடங்கள் நம்ம ஜெபிக்கலாம். ஆவியில நிறைஞ்சு ஜெபிங்க. உங்க வாயில இருந்து சொல்லுங்க, அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க, உங்களுடைய தேவைகள் என்ன சொல்லுங்க. மற்றவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய எண்ணம் இருக்கா, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. பொய் ஆணை, இந்த பொய் ஆணை விடக்கூடிய காரியம் சும்மா அப்படியே ஒரு வாக்கு கொடுப்பது. நான் இதை செஞ்சிடறேன், நான் இதை செய்வேன், நான் இதை தருவேன், நான் இதை கொடுப்பேன். சொல்லாதீங்க. நீங்க பதறி கூட ஒரு வார்த்தை சொல்லாதீங்க. காரணம், நீங்கள் எதை சொன்னாலும் அதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரி, ஒரு 3 நிமிஷம் ஜெபிங்களேன். ஒரு 3 நிமிஷம் கண் மூட முடியாதா சகோதரனே? ஒரு 3 நிமிடம் இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற இந்த ஜெபம், என் அருமை சகோதரனே, என் அருமையான அங்கிள், நீங்க கேட்ட இந்த வார்த்தை, இன்னைக்கு நீங்கள் உங்க வாயினால சொல்லுகிற வார்த்தை இயேசுவின் நாமத்தினால அப்படியே நடக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினால உங்க குடும்பத்துக்குள்ளால எப்படி ஒரு இளம் பயிர்ல ஒரு மழை பொழிகிறதோ அதே போல இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் அப்படியே இறங்குகிறது. பரலோக பங்காளர்களுடைய குடும்பங்களில என் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். என் ஆண்டவருடைய வல்ல பிரசன்னம் இறங்கட்டும். உங்க மகிமை உள்ள கரம் இவர்களை தொடட்டும். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிஷம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்திற்காக பிள்ளைகள் பேச வேண்டிய மாதத்தில், பேச வேண்டிய அந்த 1 வயசு 1.5 வயசுல பேசாம, என் புள்ள ஒருவேளை ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லிடுவாங்களோன்னு கதறி கொண்டிருக்கக்கூடிய, கண்ணீரோடு நிற்கக்கூடிய அநேக குடும்பங்களை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் இந்த நேரத்தில் உணர்வூட்டுவதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஒருவேளை அவங்க உள்ள இருக்கலாம், இல்ல வீடுகளில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கலாம். அதாவது பிள்ளை பேசல, ஒருவேளை என் பிள்ளைய ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லிடுவாங்களோ, இந்த பிள்ளைக்கு ஆட்டிசம் இருக்குன்னு சொல்லிடுவாங்களோன்னு கதறிக்கொண்டிருக்கக்கூடிய தாயே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வசன உபதேசத்துக்குள்ள எழும்பு. நான் உன் தலைமுறைக்குள்ள நான் என்னுடைய வசனத்தை இறங்க செய்வேன். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்களேன். ஒரே ஒரு வார்த்தை, என் குடும்பத்தில் அப்படி இல்லைன்னு சொல்லாதீங்க. எங்கேயோ ஒருத்தர், நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம குடும்பத்தில் இருக்கலாம், இல்ல நம்ம சபைகளுக்குள்ள இருக்கலாம். பிரதர், சிஸ்டர், அங்கிள், ஆண்டி, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்களேன். இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு தெரியும், நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட குறைபாடுள்ள பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பேசுவதற்கு கிருபை செய்வார். உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அப்படிப்பட்ட பிள்ளைகளின் மேல இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்முடைய ஆவியானவரை கொண்டு நீர் எங்களோடு இடைவிட்டீரப்பா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் இங்க இருப்பாங்கன்னா உங்க பரிசுத்த கரம் அவர்களை தொடட்டும். அந்த பிள்ளைகள் பேசட்டும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் பேசட்டும். எந்த நரம்புல பிரச்சனை இருக்கோ அந்த நரம்புல உங்க பரிசுத்த கரம் படட்டும். உங்க விலை மதிப்பில்லாத ரத்தம் இப்பொழுது உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒவ்வொரு எலும்புகளுக்குள்ள, ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ள அந்த பரிசுத்த ரத்தம் கடந்து செல்லட்டும். நீங்க சொன்னீங்களே, என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன்னு சொன்னீங்களாப்பா. தாங்க டாடி, தாங்க. எங்க ஜனங்கள் அவளோடு காத்திருக்கிறாங்க. குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் கூட பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக, பிள்ளைகளுடைய மேல் படிப்புக்காக, பிள்ளைகளுடைய ஆண்டவரே அடுத்த கட்டத்துக்காக, வேலை வாய்ப்புக்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, எப்படி ஆகிலும் வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாடு போனாதான் நீ வாழ முடியும் என்று சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவர்களை என் ஆண்டவர் கண்ணோக்கி பாருங்கப்பா. பிறருக்கு தீங்கு செய்யாத மனதை தாங்க. தேவையில்லாத காரியங்களுக்கு, அவசியமில்லாத காரியங்களுக்கு பொய் ஆணை போடுகிற அப்படிப்பட்ட எண்ணம் எங்களுக்குள்ள இல்லாதபடிக்கு அப்படிப்பட்ட துர்க்கிரியைகள் எங்களை விட்டு அகன்று போக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும். வீடுகளில் உட்கார்ந்து தொலைக்காட்சி வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்க குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்பிக்கை டிவியில இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் கர்த்தருடைய அனாதி
தீர்மானம் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, நேபாள் தரிசனத்திற்காக, ஹெவன்ஸ் கார்டனுக்காக தங்களால் இயன்றதை கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, உங்க பரிசுத்த தொடுதலை வாஞ்சிக்கிறோம். சொல்லுங்களா? சொல்லுவீங்களா? அப்பா, உங்க பரிசுத்த கரம், கொஞ்சம் கையை தூக்குங்களேன். சிஸ்டர், ஆண்டோடைய கரம் என்ன தொட போகுது. ஏன் கரம் தொடர்றது வேஸ்ட். ஒரு மனுஷனுடைய கரம் அல்ல, கர்த்தருடைய கரம் உன்னை தொட போகிறது. நீ அந்த தொடுதலை உணர்வாய். ஒருவேளை உன்னை தாங்க முடியாத ஒரு வல்லமையை நீ உணர்ந்து கொள்ளுவாய். சகோதரி, நீ கையை தூக்கு. வெக்கப்படாத பிரதர், பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வெக்கப்படாதீங்க, கையை தூக்குங்க. அவருடைய பரிசுத்த அந்த டிவைன் டச், ஒரு பரிசுத்த தொடுதலை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீங்க. இயேசுவின் நாமத்தினால இதுவரைக்கும் என் கணவனுக்கு நான் கீழ்ப்படியல, இதுவரைக்கும் என் புருஷன் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். ஆனால் இன்னைக்கு இந்த வசன உபதேசத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய என் அன்பு மகளே, கர்த்தர் உன்னை தொடுகிறார். அவர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். என் அன்பு சகோதரனே, வீட்டுல யார் என்ன சொன்னாலும், வீட்டுல யார் எது பேசினாலும், சின்ன வார்த்தைக்கெல்லாம் கெட்ட வார்த்தை பேசுகிற, அவசரப்படுகிற, திடீரென மனைவியை, பிள்ளைகளை அடிக்கிற கர்த்தர் உன்னோட தான் பேசுகிறார். கர்த்தர் உன்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு மகனே, ஒப்புக்கொடு. இந்த கோபம் எதுக்கு? ஒன்றுமில்லாத நிலைமையில் இருந்து உன்னை தூக்கி எடுப்பதற்கு தேவன் பயன்படுத்தினது உன்னுடைய மனைவியை. உனக்கு வண்டி வாங்க காசு இல்ல, ஒரு இடம் வாங்க காசு இல்ல. இன்னைக்கு நீ பார்க்கிற வேலையில இருக்கக்கூடிய அந்த வேலைக்கே பணம் கொடுத்தது உன்னுடைய மனைவி. ஆனா இன்னைக்கு மனைவி பிள்ளைகளை டக்குன்னு அடிக்கிற, கிட்ட வார்த்தை பேசுகிற. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இன்னைக்கு நீ மனம் திரும்பு. இந்த நாள் நீ ஒரு புது மனுஷனா போவ, நீ ஒரு புதிய பாதையில போவ. கர்த்தர் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பசி இருக்குது, ஐயோ பசிக்குது. எல்லா பசிக்கும் மேல என் ஆண்டவர் உங்க மேல வைச்சிருக்கக்கூடிய ஆத்தும ஆதாய பசிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இன்னும் வசனத்தின்படி வாழாதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. பிரதர், சிஸ்டர், நீங்க எந்த சர்ச் மறந்துருங்க, நீங்க எந்த ஊரு மறந்துருங்க, நீங்க என்ன காஸ்ட் மறந்துருங்க. இப்போ உங்க இருதயத்துல, ஆண்டவரே என்னை ரட்சியும், பாவியாகிய என் மேல் கிருபையா இருன்னு சொல்லுங்களேன். பாவியாகிய என் மேல் கிருபையா இருங்கப்பா. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டா என் பிள்ளைகளுக்கு பரலோகம் உண்டு. ஏன்னா நான் ரட்சிக்கப்பட்டா என் பிள்ளைகள் என்னைய பார்த்து வளருவார்கள். நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி. கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே, நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து நேபாளுக்காக, ஹெவன்ஸ் கார்டனுக்காக பொருத்தனை எடுத்துக்கொண்டவர்கள், அதை நிறைவேற்றுவதற்குரிய, அதை கொடுத்து முடிப்பதற்குரிய பொருளாதார ஒரு பினான்சியல் பிரேக் த்ரூவை கட்டளையிட்டு ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நான் உம்மை நினையாத நேரத்திலும் என்னை மறவாமல் காத்தவரே, நான் உம்மை அறியாத நாட்களிலும் என்னை தேடி வந்தவரே, நான் உம்மை நினையாத நேரத்திலும் என்னை மறவாமல் காத்தவரே, நான் உம்மை அறியாத நாட்களிலும் என்னை